ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டேர்ம் ஹாலிடேஸோ இல்லை வீக்கெண்ட் வந்தால் எங்கேயாவது ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது முக்கியமாக தக்காளி தொக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதை பிளான் பண்ணி தான் அம்மா எல்லா சாப்பாடுமே செய்வாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடுமே முடிஞ்சிருக்கும். தக்காளி தொக்கு வீட்டில் வந்து திருப்பி சூடு பண்ணி சாப்பிட்ற அளவுக்குலாம் அம்மா பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த தக்காளி தொக்கு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு ரெசிபி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் தான் எல்லாமே பண்ணணும். ஸோ நல்லா வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 தக்காளி அளவு தான் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு ஒரு துண்டு இஞ்சி, பாதி பூண்டு, ஒரு பெரிய பூண்டில் பாதி பூண்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளிக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் அந்தளவுக்கு போட தேவையில்ல. அப்புறம் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து நான் அப்படியே முழு புளியாக தான் வந்து எண்ணெயில் வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கணும். மெயினாக வந்து காஞ்ச மிளகாய் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த காஞ்ச மிளகாயோட டேஸ்ட், அந்த ரோஸ்டட் டேஸ்ட்டுக்காக தான் போடுறது. நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக சதசன்னு வந்ததுக்கப்புறம் ஆற விட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ ஃபைன் பேஸ்ட்டாவா இல்லை கொரகொரனோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் நசுக்கி போட்டிருக்கேன். அந்த டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிடும் போது அது வாயில் வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி நல்லா இது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வந்து உங்களுக்கு குக் ஆகி கொதிச்சு வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா சுண்டி போயிருக்கும். இதை திருப்பி நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட்டில் இந்த கடாயில் இருக்கிறது கூட எங்கள் அம்மா விட்டு வைக்க மாட்டாங்க. சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு அதை ஒரு வாய் எல்லாருக்கும் உருட்டி கொடுத்துருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தக்காளி தொக்கு வந்து நமக்கு தோசை, சப்பாத்தி, சாதம், புளி சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூட் ஆகும். இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தோசைக்காக நான் இந்த தக்காளி தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ரெசிபி உங்கள் அம்மா கிட்டேருந்து நீங்கள் வேறு என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்கவே வாய் எச்சு ஊறுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.